அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு யுகம் வரும் என்றார்கள், பசித்த நாய்கள் உணவை கண்டால் எப்படி பாய்வார்களோ அந்த அளவுக்கு மறுமை நாள் நெருங்கிவிட்டால் காஃபிர்கள் முஸ்லிம்களை கண்டு பாய்ந்து கொதறுவார்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லீம் முஸ்லீம் என்று சொல்லப்படுகிற நேரம், லா இலாஹ இல்லல்லாஹ் மொழியப்படுகிற நேரம், அந்த ஒரே வார்த்தைக்காக முஸ்லீம் கொல்லப்படுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே முஸ்லீமுக்கு வாழ முடியாதாம். காரணம், அவன் முஸ்லீமாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரோஹின்யா முஸ்லீம்களை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அர்கான் என்ற ஒரு ஊராகவே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அர்கான் என்ற ஊராக வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் ரோஹின்யா முஸ்லிம்கள் அவர்கள் பர்மாவுக்குள் உள்ளடக்கப்பட்ட பிறகு அவர்கள் அத்தனை பேரும் விரட்டப்பட்டு நிப்பாட்ட வைத்து சுட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்ன காரணம் கேட்டால், ஏனப்பா அவர்கள் செய்த பிழை என்னப்பா? முஸ்லிம் என்றார்கள். முஸ்லிம் என்றார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஒரு காலம் வரும், எப்படி பசித்த நாய்கள் வெறி பிடித்து உணவை கண்டால் பாய்வார்களோ உங்களை கண்டு அப்படி பாய்வார்கள் அப்பா என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அப்பொழுது நாங்கள் அதிகமாக இருப்போமா கொஞ்சமாக இருப்போமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நானும் நீங்களும் இருக்கிறோம், அப்படி இருக்க மாட்டார்கள் அப்பா. வெள்ளத்தில் அடிபட்டு போகிற சருகுகள் போன்றிருப்பார்கள். அதனால் அதிகமாக இருந்து வேலை இல்லை. நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள், ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு போற சருகுகள் மாறி இருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட காலமாண்டு சந்தேகிக்கப்படுகிற அளவுக்கு முஸ்லிம் என்றால் அவன் தீவிரவாதி, முஸ்லிமை கொல்லுங்கள், முஸ்லிமை அடியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ரோஹின்யா முஸ்லிம்களை அனுப்பினா சுப்ஹானல்லாஹ் யாரு கைவிரிச்சா தெரியுமா? அர்கான்ல இருந்து ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறு நேரடியா பங்களாதேஷுக்கு செட் ஆகுது. நாயிஃப் என்ற ஒரு ஆறு, அதுல போட்டா வந்தாங்க. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. சின்ன குழந்தைகளை கையில் வைத்திருந்தார்கள், சாப்பாடு பார்சல் கொடுத்தாங்க. ஸ்ரீலங்கா கூட அந்த வீடியோ பார்த்திருக்க, முழு பேரும் பார்த்தாங்க. அவ்வளவு பேரும் சுமந்து குழந்தைகளை எல்லாம் எடுத்துட்டு வர நேரம் பங்களாதேஷ் போர்டர்ல அவ்வளவு ஆமியை குமிச்சு உள்ள வர வேணான்ட்டாங்க. அழுகிறார்கள், குழந்தைகள் தேம்பி தேம்பி அழுகுது. ஒரு வீடியோ ஒரு ராணுவ வீரருக்கு அப்படி போக்கஸ் பண்ணப்படுகிறது. அந்த ராணுவ வீரருடைய கண்ணால கண்ணீர் ஓடுது. என்ற குழந்தைகள் அழுகுது, எல்லோரும் அழுகிறார்கள். சாப்பாடு கொடுக்கப்பட்டு போங்கன்னு சொல்லப்படுகிறது. பங்களாதேஷ் கவர்மெண்ட் முஸ்லீம் என்று பார்க்கவில்லை, தம்முடைய நாட்டுக்குள் பர்மாவை அழைக்க இயலாது என்று அப்படித்தான் முஸ்லீம் என்று சொன்ன நாடுகள் பார்த்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது பயங்கரமான சோதனை. முஸ்லீமுக்கு பாதிக்கப்படுற நேரம் மற்ற முஸ்லீம் கைவிரித்து விட்டான். அந்த நேரத்தில் பிள்ளைகளை தூக்கி காட்டுவார்கள், பிஞ்சு மதலைகள். எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட சோதனை வரவில்லை. காலையில் போகிறோம், மாலையில் வருகிறோம், சின்ன சின்ன பொருளாதார சிக்கல். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அவர்கள் பட்ட வேதனை கூட ஞாபகம் இல்லை என்றால் நாங்கள் முஸ்லீமா முனாஃபிக்கா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,